மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்றத பற்றி, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். கடன் வாங்கி கெட்ட சமூகம். ஒருத்தர் படிச்சுட்டு வேலைக்கு சேர்றாரு, முதல் சம்பளம் வருது. ஒருத்தர் சம்பளம் ரிசீவ் பண்ண உடனே அவருக்கு ஒரு மதிப்பு வருகிறது. மதிப்புனா சோசியலா அவங்கள மதிக்கிறது இல்லை, அது மட்டும் இல்லை, அதையும் கடந்து ஒரு மனிதருக்கு ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ வருது. இந்த வேல்யூ வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல அந்த வேல்யூவை பாதுகாக்கணும். ஏன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சம்பாத்தியத்தை நம்பி பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கணும். நம்ம சேர்ந்தவங்களை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். வாழ்நாள் பூரா நமக்கு நிதி சார்ந்த பொறுப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ சம்பளம் வாங்கினோடனே நம்மளுடைய மதிப்பு உருவாகிறது. அதோடு அது நிற்கிறது இல்லை, மதிப்பு வளர்ந்துகிட்டே போகுது. 5 வருஷம் கழிச்சு உங்க சம்பளம் சில மடங்கு அதிகரிக்கும். 10 வருஷம் கழிச்சு பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். அப்போ உங்க மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க நீங்க இந்த சமூகத்துல ஒரு விலை பொருள் ஆயிடுறீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களை வச்சு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு தெளிவா தெரியுது. அப்ப அந்த சமூகம் என்ன பண்ணுது? உங்களுக்கு பணம் கொடுக்க ரெடியா இருக்கு. அப்படி பணம் கொடுக்கும்போது உங்க வருவாயில ஒரு கணிசமான பகுதியை நீங்க அந்த சமூகத்துக்கு திருப்பி வட்டியா கொடுக்க போறீங்க. அப்ப அந்த சமூகம் உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய ஹியூமன் லைஃப் வேல்யூ என்ற மதிப்பையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. சார், எனக்கும் தானே பெனிஃபிட் வருது பணம் வாங்கும்போது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்டை விட உங்களுக்கு கடன் கொடுத்து அந்த சமூகம் பெறக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதிகம். ஏன்னு சொல்றேன். நீங்க ஒருவேளை அந்த கடன் வாங்காம உங்க வசதிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்க மதிப்பு இன்னும் வேகமா கூடும். அப்போ நீங்க கடன் வாங்காம இருந்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல நல்ல இடத்துக்கு வந்துருவீங்க, அது வேகமா அடைஞ்சிருவீங்க. இப்போ நீங்க ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய நிதி சுதந்திரத்தை வேகமா அடையிறதுக்கு ஒரு தடையா இருக்கிறதே உங்களுக்கு உருவாகக்கூடிய அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூயும் மதிப்பையும் நீங்க உங்களுக்கு கடன் கொடுக்கிறவங்களுக்காக பயன்படுத்துறதுனாலதான். வேலைக்கு சேர்ந்தோடனே என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓபன் ஆகுது. சேலரி அக்கௌண்ட் ஓபன் ஆனோடனே என்ன ஆகுது? அந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு போன் வருது. உங்களுக்கு சேலரி வந்துருச்சு, 3 மாசம் தொடர்ந்து நீங்க சேலரி வாங்கிட்டீங்க, இப்ப நீங்க ஒரு பர்சனல் லோனுக்கு எலிஜிபிள் ஆறீங்க அப்படின்னு. இதுக்கு அடுத்தது என்ன நடக்குது? உங்களுக்கு ஒரு கன்சியூமர் லோன் கொடுக்குறாங்க. நீங்க போய் ஒரு போனை வாங்குறீங்க அல்லது ஒரு லேப்டாப் வாங்குறீங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆகுது? உங்களுக்கு ஒரு ஆட்டோ லோன் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு 2 வீலரை வாங்குறீங்க அல்லது ஒரு கார் வாங்குறீங்க. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு ஹோம் லோன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 4 லோன் நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, உங்க சேலரியில கணிசமான பகுதி இந்த லோனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு தான் போகும். வட்டியாக தான் நீங்க உங்க சம்பளத்துல ஒரு பெரும் பகுதியை செலவு பண்ணுவீங்க. பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். சேலரி 100 ரூபாய்,
இதுல மாசத்துல வட்டி எவ்வளவு கட்டுறாங்கன்னு கடன் வாங்குற முக்காவாசி பேருக்கு தெரியாது. இஎம்ஐ தெரியும், வட்டி தெரியாது. ஏன்னா இஎம்ஐல முதல் இருக்கு, வட்டி இருக்கு, 2 காம்பனன்ட் இருக்கு. இதுல எவ்வளவு வட்டி கட்டுறீங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாக்கா நீங்க கடனே வாங்க மாட்டீங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூ. பட் அவ்வளவு உங்களுக்கு இந்த கடன் வாங்குவது சரியாக படாது. சோ சேலரி வாங்கின உடனே ஒருத்தன் கடனை வாங்கிடுறான். கடனை வாங்கின உடனே என்ன பண்றான்? அவன் ஒரு ஃபைனான்சியல் அசெட்டாக மாறிவிடுகிறான். அவனுடைய சம்பளம் என்பது கடன் கொடுப்பவருக்கு ஒரு சொத்தாகி விடுகிறது. ஏன்னா அதுல இருந்து நேரா நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்க போற. சார், இந்த கடன் நான் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா, நான் எல்லாம் எங்க இருந்து வந்தேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரலாம். நியாயமான ஆர்குமெண்ட். ஒருத்தர் தன் லைஃப்ல எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கணுங்கிறது அடிப்படை. எதற்கும் ஆசைப்படலாம். நீங்க இன்னைக்கு ஒரு ஆர்டினரி இடத்துல இருந்தா நாளைக்கு இன்னும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு நீங்க நிச்சயமா நினைக்கணும். பட் அந்த ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜேர்னி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கணும். அந்த வழிமுறை உங்களுக்கு சரியானதாக இருக்கணும். இன்னைக்கு முக்காவாசி பேரு நான் சொன்ன இந்த கடன்கள்ல முதல்ல டிராப் ஆயிடுறாங்க. இது தவிர வங்கிகள் அல்லாதவர்கள்ட்ட கடன் வாங்குவது, என்பிஎஃப்சி, அப்புறம் இன்னைக்கு ஆப்ஸ் மூலமா கடன் கொடுக்குறாங்க. இது தவிர பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்குறாங்க. யார் கடன் கொடுத்தாலும் வாங்கிக்க இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. இது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படின்னா, ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் டியூ கட்டுறது. இதையும் நிறைய பேர் செய்யறாங்க. இது எல்லாமே உங்களுடைய நிதி ஆதாரத்தை சுக்குநூறாக ஆக்கிவிடும். இதுக்கும் நம்ம சமூகத்துக்கும் என்ன சார் பொறுப்பு? நீங்க தலைப்புல ஏன் சமூகத்தை அனாவசியமா இழுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு இப்ப கேட்கலாம். இன்னைக்கு நம்ம சமூகத்துல இப்படி வாழறது ரொம்ப நேச்சுரலைஸ் ஆயிடுச்சு. இப்படித்தான் இருக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீரியோ டைப் ஆயிடுச்சு. நான் ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். 20 பேர். 20 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் கடன் இல்லை. 19 பேர் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா, கொடுக்கறாங்க சார், எப்படி வாங்காம இருக்கிறதுன்னு கேட்கறாங்க. ஏதோ கடன் கொடுக்கறவங்களுக்கு கொடை கொடுக்கற மாதிரியும் ஏதோ கிஃப்ட் கொடுக்கற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. வருதே சார், ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அந்த அளவுல தான் நம்மளுடைய சமூக புரிதல் இருக்கிறது. நம்மளுடைய ஃபைனான்சியல் லிட்ரஸி அந்த லெவல்ல தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன ஆகும்? கடன் கொடுப்பவருடைய சொத்தாக மாறிவிடுகிறோம். நம்மளுடைய சம்பளம் அவங்க சொத்தாயிடுது. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவங்க என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்குவாங்க. நீங்க கொடுக்கலன்னா அத்தோட உங்களை ஃபைனான்சியலா நிலைகுலைய செய்து விடுவார்கள். அதுக்கப்புறம் நீங்க இயங்கவே முடியாத அளவு ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஃபைனான்சியல் சிஸ்டம் உங்களை நிராகரிச்சிடும். பல பேர் இந்த இடத்துலயும் இருக்காங்க. இன்னைக்கு இது நடக்கவே கூடாது என்றால், ஃபர்ஸ்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் கிரெடிட்டை தேடி போகக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் தேடி போகணும். உங்களுக்கு 25,000 சம்பளம் இருக்குன்னா நீங்க உடனே 5,000 கடன் வாங்க போறதுக்கு பதிலாக 5,000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மேலும் மேலும் உங்களுடைய நிதி ஆதாரம் பெருகும். வேற 25,000 சம்பளம் இருக்குன்னு வச்சு 5,000 10,000 கடன் வாங்குறீங்கன்னா உங்க நிதி ஆதாரம் அந்த பாயிண்ட்ல இருந்தே சுருங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா உங்க கையில இருக்கக்கூடிய பணம் சுருங்கி விடுகிறது. அப்போ நீங்க வளர்வதற்கு பதிலாக உங்க வாழ்க்கையை சுருக்கிக்கிறீங்க. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த மாதிரி கடன் வாங்கும்போது அவங்க வாழ்க்கையை அவங்க விரிவாக்குவதாகவும் பெருக்குவதாகவும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா சுருக்கிக்கிட்டு இருக்காங்க. பட் நினைக்கிறது என்னன்னா, நான் என் லைஃபை எக்ஸ்பேண்ட் பண்றேன், பெருக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இத எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரியான வழிமுறை? அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஒருத்தர் எப்படி கடன் வாங்காமல் வாழ்வது அப்படின்னு அவங்களுடைய கெரியர்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் 90% of the time அவங்க கடன் வாங்க மாட்டாங்க. We have 4 knowledge-packed webinars for you on 14 December. Here's how you can check them out. The first one is on SIPs, do's and don'ts. So how can you make SIP a game changer in your wealth creation journey? This webinar will be available in Tamil and conducted by
Akash and Samyukta, and also in English conducted by Harshil. At 11 o'clock, we have a webinar from Sphere, I Thought PMS, which is going to be on how to navigate market volatility with multi-asset investing. And at 12 p.m., we have a webinar conducted by I Thought Plan, where they're going to be exploring how stepping up your SIP game can be a game changer for your wealth creation journey. You can register for any of these webinars using the link in the description below. Let us know what you'd like to learn next. அப்ப அந்த 10% என்னன்னு கேக்குறீங்களா? சில முடிவுகள் கடன் இல்லாமல் நம்ம செய்வது என்பது எளிதல்ல. உதாரணத்துக்கு வீடு வாங்குறது, அது தவிர்க்க முடியாத ஒரு தேவை. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு இன்னைக்கு உலகத்துல இல்லாத அளவு இருக்கு. நீங்க போய் வெளிநாட்டுல போய் இதோட சீப்பா வாங்கிடலாம் இடம், அந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். பட் எல்லாருக்கும் வீடு வேணும்ல, அப்ப அதுக்காக நம்ம கடன் பலத்தான் செய்கிறோம். ஆனாலும் அந்த கடனையும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், எப்படி அந்த கடனை அடைக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியறது இல்லை. யார் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல கடன் வாங்காம இருக்காங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நான் இது வாங்கியிருக்கேன் 15-20 இயர்ஸ் டியூரேஷனுக்கு, ஆனால் 7-8 வருஷத்துல அடைச்சிடணும் அப்படின்னு மைண்ட்ல ரொம்ப திடமா இருப்பாங்க, ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அந்த தெளிவு அவங்கள அந்த கடனை அடைக்க செய்யும். வர்ற கடனெல்லாம் வாங்கி லைஃப வாங்குறவன் 20 வருஷம் லோன் எப்படி 25 வருஷம் லோன் ஆக்கணும் தான் யோசிப்பான். அப்போ அவன் லைஃப்ல அவன் 100 ரூபா சம்பாதிச்சானா அதுல அவன் வட்டிக்காக கொடுக்கக்கூடிய பணம் மிக அதிகமாக இருக்கும். உங்க டோட்டல் லைஃப் டைம் ஏர்னிங் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க வட்டிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறீங்கன்றது ஒரு தொகை. 15 இருக்கலாம், 0 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஸோ இந்த 0 to 30 எங்க வேணா இருக்கும். இன்னைக்கு நம்ம சமூகத்துல பல பேருக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன். உங்க சேலரி 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், மாசத்துக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் இந்த 100 ரூபாயில வட்டியா கட்டுறீங்க அப்படின்னு கணக்கு போடுங்க. கணக்கு போட்டுட்டு இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய வட்டி தொகையை பர்சன்டேஜா போடுங்க. இது உங்களுக்கான ஒரு புரிதல், நீங்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பேசிக் டேட்டா பாயிண்ட். நீங்க உங்க சம்பளத்துல 10% மேல இப்ப வட்டியா கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அலாம் பெல். உங்க வாழ்க்கை முறையை நீங்க மாத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. நீங்க 20% மேல கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சீரியஸ் வார்னிங் பெல். நீங்க 30% மேல உங்க சம்பளத்துல வட்டியா கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு கிரேவ் பேனிக் அலார்ம்னு வச்சுக்கலாம், SOS அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க எங்க இருக்கீங்கன்றத கணக்கு போட்டு இந்த வீடியோலயே நீங்க சொல்லலாம். அல்லது நாம மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைனை கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் மூலமா நீங்க உங்க கடனை பத்தி தாராளமா பேசணும். அப்படி பேசும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட், நீங்க சரியான டைரக்ஷன்ல போறீங்களான்ற தெளிவு கிடைக்கும். செகண்ட், நீங்க தவறான டைரக்ஷன்ல இருந்து அங்கிருந்து மாறி சரியான டைரக்ஷன் நோக்கி போவதற்கான ஒரு கைடு கிடைக்கும். தேர்ட், உங்க ஃபைனான்சியல் ஃபியூச்சரை மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கணுங்கிறதா என்னுடைய பேசிக் பாயிண்ட். ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸை கிரியேட் பண்றதா இந்த எக்ஸசைஸினுடைய முக்கிய குறிக்கோள். விரும்புறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறது உணர்ந்தா நாம நம்மளை மாத்திக்குவோம். நம்மளை மாத்திக்கிறதோட மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவங்கள்ட்ட இதை பத்தி பேச ஆரம்பிப்போம். நம்மளை சார்ந்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கும் ஒரு தெளிவை நம்மளால கொடுக்க முடியுது, அவங்களுடைய பார்வையை மாற்றி அமைக்க முடியுது, அவங்களையும் ஒரு மாறுதலான சிந்தனையை நோக்கி நகர செய்ய முடியுது. அப்ப என்ன ஆகும்னா நம்ம லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாரும் விழிப்புணர்வோடு இயங்கும் போது
ஒரு சமூகத்தினுடைய நிதிநிலை இம்ப்ரூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும், அந்த சமூகத்துல ப்ராஸ்பெரிட்டி பிராடாகவும் எல்லோருக்குமானதாகவும் உருவாகும். இதெல்லாம் நடக்கணும்னா கடன் வாங்கி சீரழியக்கூடிய ஒரு சமூகமாக நாம் உருவாவதை அவசர கதியாக தடுக்க வேண்டும். நம்மளுடைய சமூக சிந்தனையை அதிவேகமாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்க வேண்டும். எஜுகேட்டட் சொசைட்டி அப்படின்னு சொன்னா போராது. எஜுகேஷன்ங்கிறது டிகிரி இல்லை. இந்த மாதிரி ஃபைனான்சியல் எஜுகேஷன் இருந்தால் தான் நீங்கள் எஜுகேட்டட். நான் எஜுகேட்டட்னு சொல்லிட்டு வர்ற கடனெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் எஜுகேட்டட்னு சொல்லிட்டு வர்ற கடனெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா ஆக்சுவலாக நீங்கள் எஜுகேட்டடே இல்லை. அதுதான் உண்மை. அந்த உண்மையை கசப்பாக இருந்தாலும் நம்ம விழுங்கணும்னா அதிலிருந்து ஏதாவது நல்லது பிறக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.